ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 10ஆம் வகுப்பு தமிழுக்கான கவர்மெண்ட்டோட ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். நாளை தினம் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரையாண்டு பொதுத் தேர்வு நடத்தப்பட இருக்குது. அதாவது 10/12/2024. ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் எழுதுறதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேங்க்லாம் நல்லா பார்த்துருப்போங்க. இந்த பேட்டர்ன் ப்ளஸ் இந்த மாடர்னை பேஸ் பண்ணி தான் கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 10ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வினாத்தால் விருந்தினரை மகிழ்வித்து கூறும் முகமன் சொற்களை எழுதுக. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம் கொண்டவர் மாப்போசி என்பதற்கு சான்று தருக. தீவக அணியின் வகைகள் யாவை? செயற்கை என தொடங்கும் திருக்குறளை அடிப்படாமல் எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலைச்சொல்லாக்கம் காஸ்மிக் ரே, அதே மாதிரி ஃபிலாசபர்ஸ் கேட்டிருக்காங்க. அழைப்பு மணி ஒலித்தது, கயல்வெளி கதவை திறந்தால் கலவை வாக்கியமாக மாற்ற சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வினாக்கள்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு பத்தி கொடுத்துருவாங்க. அந்த பத்தியை படிச்சுட்டு நீங்கள் கீழே வந்து பார்த்தீங்கன்னா எழுதணும் ஆன்சரு. சங்க இலக்கியங்கள் காட்டும் மரங்கள் இன்றைக்கும் தேவை என்பதற்கு எடுத்துக்காட்டு தருக. நிகழ்கலையில் ஏதேனும் ஒரு கலையினை பற்றி எழுது. மாளாத காதல் நோயானல் போல என்னும் தொடரில் உள்ள ஊமையினை சுற்றும் செய்திகளை விளக்குக. அதே மாதிரி கீழே வந்து பார்த்தோன்னா நவமணி என தொடங்கும் தேம்பவாணி பாடல் கேட்கப்பட்டிருக்கு. அணி பொறுத்த வரைக்கும் நிரல் அணி படிச்சுக்கோங்க. நிரல் நிறை அணி ரொம்ப முக்கியம். ஆசிரியப்பாவின் பொது இலக்கணம் எழுதுக. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 5x5 25. முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்திகளை விரித்து எழுதுக. இறைவன் புலவர் இடைக்கான குரலுக்கு செவிசாய்த்த நிகழ்வை நயத்துடன் எழுதுக. பள்ளி ஆண்டு விழா மலருக்கு நீங்கள் நூலகத்தில் படித்த கதை, கட்டுரை, சிறுகதை, கவிதை நூலுக்கான மதிப்புரை அதை கேட்டிருக்காங்க. ஸோ காட்சியினை கொண்டு கவி உணர்வு. மேல்நிலை வகுப்பு சேர்க்கை விண்ணப்ப படிவம் கேட்டிருக்காங்க. பள்ளியில் நான் வீட்டில் நான் எனும் தலைப்பில் நீங்கள் பள்ளியிலும் வீட்டிலும் நடந்து கொள்ளும் முறை 5 பட்டியலிடு. நல்லா படித்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 3x8 24. இதில் பார்த்தீங்கன்னா நாட்டு விழா விடுதலை போராட்ட வீரர் கேட்டிருக்காங்க. நெகிழிப்பை தீமை கூறும் பொம்மலாட்டம், இது ஒரு முக்கியம். அதே மாதிரி கோபால்புரத்து மக்கள். அழகிரிசாமியின் ஒருவன் இருக்கிறான் சிறுகதையில் மனித நேயத்தை வெளிப்படுத்தும் கதை மாந்தர்கள் குறித்து எழுதுக. சான்றோர் வளர்த்த தமிழ் என்னும் தலைப்பில் கட்டுரை கேட்டிருக்காங்க. அரசு பொருட்காட்சி நல்லா படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதான் 10ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வு டிசம்பர் 2024 நாளை நடைபெற இருக்கக்கூடிய தமிழுக்கான கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.